ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய், நெய், பட்டை, லவங்கம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து எப்போயுமே வந்து அதிகமாக இருக்கணும், தக்காளி வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பிரியாணி வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால நான் எப்போயுமே வந்து வெங்காயம் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிவிடுவேன். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வதக்கிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுனதுக்கப்புறம் வந்து புதினா போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து சக்தி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழமும் ஆட் பண்ணிடணும் இப்போவே. அப்போ தான் வந்து நல்லா வந்து ரைஸ் குக் ஆகும்போது உடையாமல் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் வந்து நான் வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து தயிர் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து காரம் நல்லா இறங்கும். அதனால் வந்து அப்படி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்து வெங்காயம், தக்காளி கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நல்லா வதங்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு அரிசி போட்டுட்டேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் அரிசியும் நல்லா வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அது வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். அப்புறம் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை கிளாஸ் அரிசிக்கு வந்து எத்தனை கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றணுன்றது அவங்கவுங்க அரிசியை பொறுத்து அந்த மாதிரி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் என் தம்பி வந்து சிக்கன் 65 போட்டிருந்தான். அந்த ரெசிபி வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.